கேட்டோம். அடுத்து வாழைக்கு வருகிறது தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்றைய காலை கதம்பத்திலே விவசாயம் என்னும் தலைப்பிலே பல கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார். வாருங்கள் ஐயா, வரவேற்றுக் கொள்கின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். விவசாயம் எனும் தலைப்பினில் தற்போது விவசாயம் சென்று கொண்டிருக்கும் நிலையை பற்றியும் விவசாயிப்படும் அவலங்களையும் எடுத்துரைக்கும் என்னுடைய சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வயலு பக்கம் சென்று பார்த்தால் வயலெல்லாம் வறண்டு போயிருப்பதை காணும்போது, காஞ்சி போன நிலத்தை காணும்போது, விவசாயம் சாஞ்சி போனா எல்லாமே சாஞ்சி போகும், காணாமல் போகுமே என என் உணர்வு உணர்த்திய கவிதை. விளைஞ்சு வந்த வளமான நிலம், விளைஞ்சு வந்த வளமான நிலம் இப்போ எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். விளைஞ்சு வந்த வளமான நிலம் இப்போ வறண்டு போச்சுது. கண்ட உரத்தை கண்டபடி போட்டதாலே கலர் நிலமாக மாறி போச்சுது. இயற்கையோடு இயற்கையாக விவசாயம் செய்தாலே தந்திடுந்தான் வளமுங்க. செயற்கையாக செய்தாலே இருப்பதும் இல்லாமல் போகுமுங்க. வாங்க வாங்க என்று வரவேற்கும்படியாக நிலத்தில் இருந்தது நெல்மணிதானுங்க. வாங்க வாங்க என்று வரவேற்கும்படியாக நிலத்தில் இருந்தது நெல்மணிதாங்க. எங்க வைக்கும் மனம் ஒன்றி எங்கே என்று தேடும் நம் கண்மணிதானுங்க. விவசாய நாடுன்னு நம் நாட்டை நல்லா சொல்லுவாங்க. விவசாயம்தான் நமது உயிர்னு விவரமாகவும் பேசுவாங்க. ஊக்கமாக செயல்படுபவர் ஒரு சிலர் தானுங்க. சாஞ்சி படுத்தா வயலெல்லாம் சாஞ்சி போகும் எல்லாம் தானுங்க. எண்ணி பார்த்து நிமிர வைக்கணுங்க. ஒன்றி உணர்ந்து ஒன்றுபட்டு நிற்போமுங்க. விவசாயம் செய்த விவசாயி தான் படுகின்ற துன்பத் துயரங்களை கவிதையில் சொல்கிறார். ஒரு விவசாயியின் கதை, இப்படி கூட சொல்லலாம், ஒரு விவசாயியின் கவிதை. நேர்த்தியாக நெல் விதையை பார்த்து பார்த்து விதைச்சு விளைஞ்சு வந்த பயிறு நாத்த பக்குவமாக பிடுங்கி எடுத்து சேறு கையோடு சோறும் உண்ணுப்புட்டு நடவு நட்டு உயிர் போல காத்து காத்து இன்னும் பலவாக உழைச்சி நெற்பயிரை விளைய வைக்கிறோம். விளைய வச்ச விவசாயி தான் விளைய சொல்லணும். விளைய வச்ச விவசாயி தான் விளைய சொல்லணும். அந்த நிலை வந்துட்டா விவசாயி உயர்ந்திடுவான். ஆனால் விளைஞ்சு வந்த நெல் பயிரை விற்க வந்தால் உழைச்ச உழைப்புக்கும் காணாமே விளைய சொல்லுறான் வாங்குறவன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். இன்னும் பலவாக தேனை தடவி மேடையில்தான் பேச்சு. கீழே இறங்கிவிட்டால் அத்தனையும் போச்சு. விவசாய நாடு, சோறு போடும் விவசாயி சோறு இல்லாமல் சோர்ந்து போகிறான். பசுமை புரட்சி பசுமை புரட்சி உதட்டளவில் உரைத்ததெல்லாம் போதுமுங்க. விவசாயமும் விவசாயியும் தலைநிமிரும் புரட்சி பண்ணுங்க, தலைநிமிர வையுங்க. உணவை உற்பத்தி செய்யும் விவசாயி தன் பிள்ளைக்கு கூட உணவை ஊட்ட முடியாமல் வயல்கள் நீரின்றி வறட்சியானதற்கு யார் காரணம் என்பதையும் வருத்தத்தோடு சொல்லும் கவிதை. உண்டி கேட்டு பிள்ளைதான் அண்டி நிற்குது,
உண்டி கேட்டு பிள்ளைதான் அண்டி நிற்குது, அண்டி நிற்கும் பிள்ளையிடம் என்ன சொல்வது, மண்ணும் கூட மனங்கலங்கி மாய்ஞ்சு போகுது, வண்டி பாதை போலத்தான் விளைஞ்ச பூமி ஆனது. பெருமை பெற்ற பூமி என்று சொல்லுவாங்க நமது பூமி, பெருமை பெற்ற பூமி என்று சொல்லுவாங்க, வறுமையும்தான் வறுமையாகும் வளமாக உரைத்தாங்க, அருமையான பெருமையான ஆறுகளும் இருக்குதுங்க, இருந்தும் கூட வறுமைதான் இருப்பதற்கு என்ன காரணமுங்க, வளமான ஆறுகளும் நீரின்றி வறட்சியானதற்கு யார் காரணங்க, குளிர்பான வணிக கூட்டம்தானுங்க, சட்டம் போட்டு சொன்னாலும் சட்டத்தையும் கேட்குதுங்க, திட்டத்தோடு வரும்படிக்கு சிலது கணக்கு பார்க்குதுங்க, திட்டத்தோடு வரும்படிக்கு சிலது கணக்கு பார்க்குதுங்க, எட்டும்படி வளம் இருந்தும் வளமை எட்டாம போகுதுங்க, திட்டத்தோடு திட்டம் போட்டால் தீர்ந்து போகும் வறுமையுங்க, திட்டத்தோடு திட்டம் போட்டால் தீர்ந்து போகும் வறுமையுங்க, தீர்ந்து போகும் விவசாயியின் வறுமையும் தானுங்க. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக விவசாயி என்ற விவசாயம் என்ற தலைப்பிலே அற்புதமான கருத்துக்களை கூறியிருந்தார். கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.